என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, கணவன் மனைவி ஜாதகத்தை பற்றி பார்க்க போறோம். ஒரு 1 year ஆகியிருக்கு திருமணமாகி. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்களா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு எங்கிட்ட கன்சல்டேஷன் வந்தது. அதை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் விளக்க போறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெண் ஜாதகம். ஓகேங்களா? இவங்களுடைய கணவர் வந்து எனக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய ஃபேமிலி நல்லா தெரியும், இவங்களுடைய கணவர் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இது மருமக ஜாதகம்பா, இவங்க வந்து கொஞ்சம் சண்டை போடுறாங்க, கொஞ்சம் கணவரோட கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பெண் எப்படி கொஞ்சம் கணவனோட நல்ல க்ளோஸா இருப்பாங்களா? அந்த இவங்க கணவர் பத்தி எனக்கு தெரியும். அந்த கணவர் வந்து நல்ல கேரக்டர் தான், அவங்க ஒர்க் பண்றாரு, நல்ல டைப்பு, எல்லாம் ஓகே. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பெண் வந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்காங்க. இந்த பெண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கணவன் மனைவி விஷயங்கள க்ளோஸா இருப்பாங்களா, பீஸ்ஃபுல்லா போகுமா லைஃப் அப்படின்ற மாதிரி ஜாதகம் கேட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த வீடியோல இதை பத்தி தான் விளக்க போறேன். இப்போ இந்த பெண் பிறந்த தேதி வந்து 9/8/1995. ஓகேங்களா? 3:05 AM சென்னையில பிறந்த இடம் மட்டும் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? சென்னையில பிறந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ராகு தசை சனி புத்தி போயிட்டு இருக்கு. 12/2/2024 இருந்து 18/12/2026. ஓகேங்களா? மிதன லக்னம், 2ல் சூரியன் சுக்கிரன், 3ல் புதன், 4ல் செவ்வாய், 5ல் ராகு, 6ல் குரு, 7ல் சந்திரன், 10ல் சனி, 11ல் கேது. ஓகேங்களா? அம்சத்துல தனுசுல சுக்கிரன், மகர லக்னம், மகரத்தில் சூரியன், ரிஷபத்தில் புதன் கேது, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சனி, துலாத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன் ராகு. ஓகேங்களா? இது இந்த பெண்ணோட ஜாதகம். சரிங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க, இவங்களுடைய கணவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த ஃபேமிலி பத்தி நல்லா தெரியும், இப்போ இந்த பெண் எப்படிங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி ஒத்து போவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி இப்போ இந்த பெண்ணை பத்தி நம்ம எப்படி வந்து அவங்க கேரக்டர் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, லக்னம் பாருங்க. லக்னம் மிதன லக்னம். லக்னம் இயல்பா இருக்கு. லக்னத்தை பௌர்ணமிக்கு நெருங்கிட்டு இருக்கிற சந்திரன் வந்து பார்க்கிறார். ஓகேங்களா? சந்திரனை சனி செவ்வாய் பார்க்கறதுக்கு வேற, அது சந்திரனுக்கு. ஆனா லக்னத்தை சந்திரன் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். லக்னத்தை சனியோ செவ்வாயோ ராகுவோ தொடர்பு கொள்ளல, அதனால லக்னம் நல்லா தான் இருக்கு. சரி, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல முயற்சியுடைய ஒரு நபரா இருப்பாங்க. லக்னாதிபதியும் கிடையல. லக்னாதிபதியும் சனியினுடைய பார்வையோ செவ்வாயினுடைய பார்வையோ ராகுனுடைய தொடர்போ இல்லை. இப்ப லக்னமும் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்காங்க. அப்ப இவங்க ஒரு நல்ல ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. இவங்களுடைய பர்சனாலிட்டி எந்த விதத்துலையும் அவங்க கேரக்டர் வந்து தவறு இல்லை, நல்ல பெண்ணு தான். ஓகேங்களா? இதான் சொன்னா, ஆமாங்க நல்ல பொண்ணு தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு புதன் சார்ந்த கணிதம் சார்ந்த துறையில படிச்சிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மிதன லக்னன்ற அமைப்புல புதன் சார்ந்து படிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ஏன் ட்ரை பண்றாங்க அப்படின்னாக்கா, சூரியன் வந்து சுக்கிரனோட சுக்கிரனால சுபத்துவப்பட்டு இருக்கிறாரு. குருனுடைய பார்வையில் இருக்கிறதுனால சூரியன் அதீத சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியே சிம்மத்துல அமர்ந்து இருக்கிறதுனால அவங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்படுறாங்க. அதை திருமணமான பிறகும் அந்த எக்ஸாம்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆக இந்த லக்னாதிபதி வலுவாதான் இருக்காங்க. இவங்க ஒரு நல்ல பெண்ணு தான். சரி, இவங்களை பத்தி நல்ல பெண்ணு தான், லக்னமும் பாதிக்கப்படல, லக்னாதிபதியும் பாதிக்கப்படல, இவங்க நல்ல பெண்ணு தான். சப்போஸ் இவங்களுடைய கணவருக்கு அவரு சரியான ஆளா, அது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி காரகனாகிய சுக்கிரன், இதை வச்சுதான் நம்ம வந்து கணவர் எப்படி அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியும். இப்போ இவங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்ற அமைப்புல, ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்னக்கா, ராசியே சனி செவ்வாய் பாக்குது. ராசியே சனி செவ்வாய் பாக்குது. அப்ப ராசி வந்து சந்திரன் வீக் ஆகுறாரு. சந்திரன் வீக் ஆச்சுன்னா அவங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பாங்க. ராங் டிசிஷன். லக்னம் வலுவாக தான் இருக்கு, சிந்தனை கரெக்டா தான் இருக்கு, செயலும் கரெக்டா தான் இருக்கு, பட் மனம் வந்து சலனம் அடையக்கூடிய மனமா இருப்பாங்க. லக்னம் சிந்தனை வலுவா இருக்கு, அதை செயல்படுத்துற விதமும் வலுவா இருக்கு, ஆனா மனம் வந்து குழப்பம் அடையுது. மைண்ட் ஸ்ட்ராங் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை, தவறான முடிவை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரன் வீக்கா இருக்கிறாரு.
3 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் அவுட் ஆகுது. ஓகேங்களா? சனி செவ்வாய் சேர்ந்து பாக்குறாங்க. சரி, கணவனுக்கு பார்க்கும்போது என்ன பார்க்கலாம்? 7ஆம் பாவகம், 7ஆம் அதிபதி, 7ஆம் வீட்டு காரகனாகிய சுக்கிரன். அப்படி பார்க்கும்போது 7ஆம் வீட்டுல பௌர்ணமிக்கு கிட்டத்துல போகக்கூடிய சந்திரன் இருக்கிறது. அப்போ நல்ல அமைப்பு. அப்ப கணவன் நல்ல அமைப்பு. இவருடைய கணவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்ல பர்ஃபெக்டான மனிதன், 100% குவாலிட்டி. ஓகேங்களா? நல்ல பையன், அது நல்லா தெரியும். எந்த விதமான பழக்கங்கள் இல்லை, ஒரு குட் பர்சன். ஓகேங்களா? அப்ப 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது கணவன் நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது. அப்ப 7ஆம் அதிபதி எங்க இருக்காரு? அவரு ஏதாவது பங்கப்பட்டிருக்காருனா அப்படின்னும் போது, இப்ப ஒரு உபய இலக்கணத்துல பிறந்து குரு உபசேஸ்தான உபய இலக்கணத்துக்கு அதிபதி 7ஆம் அதிபதியா வந்தா 3, 6, 10 போனதுல மறையறது நல்லது. அதுவும் நட்பு வீட்டுல இருக்கிறது நல்லதுன்ற அமைப்புல ஒரு நட்பு வீடாகிய செவ்வாயினுடைய வீட்டுல 7ஆம் அதிபதி இங்க 6ல மறையறது நல்லது உபய இலக்கணங்களுக்கு. அதனால 7ஆம் அதிபதி கணவனாகிய குரு 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லது. சனி செவ்வாய் தொடர்பு வாங்கல, நல்லது. அப்ப 7ஆம் அதிபதி வலுவாதான் இருக்கிறாரு, நட்பு வீட்டுலதான் இருக்கிறாரு, எந்த வித பாபர்களோட தொடர்பு இல்லாம இருக்கிறாரு. அப்ப 7ஆம் வீட்டுல பௌர்ணமி கிட்டத்துல இருக்கிற சந்திரன் இருக்குது, அதுவும் நல்ல அமைப்பு. அப்ப 7ஆம் வீட்டுக்காரனாகிய சுக்கிரன் குருவுடைய பார்வையில 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு, அவரும் சனி செவ்வாய் தொடர்பு வாங்கல. இப்ப சுக்கிரனும் வலுவாதான் இருக்காரு. சந்திர அதியோகத்துல இருக்கிறார் சுக்கிரன், சந்திர அதியோகத்துல குருவனுடைய பார்வையில இருக்கிறார் சுக்கிரன். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்தை 2 சுபர்கள் பாக்குறாங்க. அப்போ 7ஆம் வீடும் வலுத்திருக்கு, 7ஆம் அதிபதியும் வலுத்து இயல்பா இருக்கிறாரு. 7ஆம் வீட்டுக்காரங்க சுக்கிரன் நல்லா தான் இருக்கிறாரு. அப்ப கணவன் நல்ல விதமா தான் இருக்கிறாரு. கணவன் கிட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை, அவரும் ஒரு நல்ல மனிதர் இருந்தா. இந்த 7ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகன காமிக்குது. இந்த தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அதனால இது ஜாதக ரீதியா அழகா பொருந்துது. ஏங்க பிரச்சனை வருது? இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்போ கணவரோட அப்பா இருக்காரு, மாமனாருக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொன்னா, அவர் இன்னைக்குள்ள வீட்டுல சும்மா தானே இருக்காரு, அவருக்கு ஏன் நான் சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. அம்மா வீட்டுக்கு போனா ஒரு 1 மந்த்ல 15 டேஸ் அம்மா வீட்லயே இருக்காங்க, 15 டேஸ் இங்க இருக்காங்க. பையன் தான் போயிட்டு அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடிக்கு போறான். அவங்க இங்க ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. கணவனுக்கு நீனா கவர்மெண்ட், அவரு தனியார் கம்பெனில நல்லா வேலை செய்யறாரு, பட் ஆனா நீனா கவர்மெண்ட் வேலையை செய்யற, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க, கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாட்டாங்க. அதனால இந்த கன்சல்டேஷன் வந்தது. ஓகேங்களா? ஆனா ஜாதக ரீதியா இந்த பெண்ணும் நல்ல பெண்ணு தான். சந்திரன் மட்டும் மைண்ட் மட்டும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை, கொஞ்சம் முடிவுகள், கொஞ்சம் சிந்தனை மட்டும் கொஞ்சம் தவறாகும். ஓகேங்களா? இதுதான். ஆனா கணவனும் 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறாரு, 7ஆம் இடமும் நல்லா இருக்கு, 7ஆம் வீட்டுக்காரன சுக்கிரனும் நல்லா இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் தாங்க, இந்த சனி செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்த்ததுனால கணவன் விஷயத்துல இவங்க முரண்படுறாங்க. ஆனா கணவன் நல்ல, எந்த ப்ராப்ளம் இல்லை, அத நல்ல கணவன் கிடைச்சும் ஏன் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க? இந்த சந்திரன் கெட்டு இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறதுனாலையும் இந்த முரண்பாடுகள் வருது. பாவகம் பாவகாதிபதி காரகன்ற அமைப்புல ஒண்ணுதான் கெட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், இங்கே லக்னாதிபதி கெடல, கிரகங்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கு. 7ஆம் இடம் ஒண்ணுதான் கெட்டு இருக்கு. 7ஆம் பாவமும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வலுவா இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் 3 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் தான் வீக்கா இருக்கு, 2 பாயிண்ட் நல்லா இருக்கிறதுனால இவங்க கடைசி வரைக்கும் நல்ல கணவன் மனைவியா வாழ்வாங்க. ஆனா இந்த ஒரு 33% மிஸ் இருக்கும். இவங்க ஏன் கொஞ்சம் அதிகாரம் பண்றாங்க, டாமினேஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா, சூரியன் வலுத்து இருக்கு, லக்னாதிபதி சிம்மத்துல அமர்றாரு. இப்ப லக்னாதிபதி சுக்கரனோட வீட்டுல இருந்தா ஒரு பலன், இப்ப லக்னாதிபதி சிம்மத்துல அமர்றாரு. சூரியன் சுக்கர குரு தொடர்புல இருக்கனால கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணானா, அதனால இவங்க அதிகாரத்துக்கு அதிகமா விருப்பப்படக்கூடிய நபரானதுனால அதிகாரம் நம்ம வேலையில, நம்ம கம்பெனில, ஒரு அரசு உத்தியோகத்துல இருந்தாலும், கலெக்டரா இருந்தாலும் அதிகாரம், வேலையில அதிகாரம் ஓகே, பட் ஃபேமிலிக்குள்ள அதிகாரம் வந்தா அது வேற மாதிரி போகும். அதுதான் இவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி அடையணும். அது இவங்க புரிஞ்சுட்டானா கொஞ்சம் ஃபேமிலி வேற, வேலை வேற. ஓகேங்களா? இவங்க வீட்டுல அந்த அதிகாரம் பண்றதுனால அது கொஞ்சம் மிஸ் இருக்கு. பட் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இல்லை, 2 ஃபேமிலி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த பெண் பண்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த அமைப்புல இந்த ஜாதகம் வந்தது.
ஆனா இந்த ஜாதகத்தை பாருங்க, கணவனும் நல்லா தான் இருக்கிறாரு, மனைவியும் நல்ல டைப் தான். இந்த 7ஆம் பாவகத்தை பார்த்த சனி செவ்வானுடைய ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த கணவன் மனைவி நல்ல கணவன் மனைவியா இருந்தாலும் அது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய, ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண மாட்டாங்க இவங்களுடைய பாரு. நான் 10த்துக்கு நடக்கிறதும் சனி புத்தின்ற அமைப்புல அந்த சுச்சுவேஷனை வந்து நல்ல வாய்ப்புகளை வந்து அந்த அந்த டைமிங் வந்து வேஸ்ட் பண்றாங்க. திருமணமான புதியதுல வந்து நல்ல க்ளோஸா இருக்கலாம். அந்த க்ளோஸ்னஸ் ஏன் தடைப்படுதுன்னா, சனி புத்தின்றதுனாலையும் 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட புத்தின்றதுனாலையும் பாவத்துவமான சனி புத்தின்றதுனாலையும் இந்த அமைப்புகள் ஏற்படுது. ஓகேங்களா? சந்திரன் பாதிக்கப்படுறதுனால அவங்க கொஞ்சம் இப்ப அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போறாங்கன்னா சந்திரனுடைய காரகங்கள். ஓகேங்களா? ஆனா இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இந்த பெண்ணும் நல்ல பெண்ணு தான். இவருடைய கணவர் வந்து நல்லா தெரியும், அவரும் நல்ல டைப் தான். இது மாதிரி கொஞ்சம் இந்த சூரியன் வளர்த்துறதுல கொஞ்சம் டாமினேஷனா இருக்காங்க. பட் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாக்கா அவங்க நல்லா இருக்கும். ஃபேமிலியில டாமினேஷன் எடுத்துட்டு வரக்கூடாது. இப்போ இவரு கணவரே அத்தனை வருஷமா பெற்று வளர்த்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட தாய் தந்தைக்கும் அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்கணும். படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் அந்த டாமினேஷன் கொஞ்சம் பண்றாங்க. அதுதான் அவங்க கம்ப்ளைண்டா வச்சாங்க. என்னுடைய கணவர் வந்து நல்ல டைப்பு. அது அழகா ஜாதகத்துல பதிஞ்சிருக்கு. சுக்கிரனும் கிளீனா பாவத்தொடர்பு இல்லாம இருக்கட்டும், 7ஆம் அதிபதியும் கிளீனா இருக்கட்டும், 7ஆம் இடம் கிளீனா இருக்கட்டும். கணவன் நல்ல கணவன் அமைப்பு தான். அவரு நல்லவர் தான், எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாதகத்துல. அதே மாதிரி பொதுவா அந்த கணவன் மனைவி விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஜோதிடம் ஒரு 1.5 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவங்களை சில விஷயங்கள் ஷேர் பண்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஆண் வந்து ரொம்ப ரக்கடான் தான். நான் ஆம்பளை, நான் அப்படிதான் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக் மைண்ட் செட் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு வந்து அந்த மாதிரி இருந்த ஆண் இன்னைக்கு வந்து ஆண் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான். ஓகேங்களா? பட் அந்த சாஃப்டை வந்து பெண் வந்து இன்னைக்கு டாமினேஷன் பண்றாங்க. ஒரு 40-30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் பார்த்துட்டு போனா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரா, மாப்பிள்ளை டெசிஷன் தான் கேட்பாங்க. இப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. எல்லா கான்சன்ட்ரேஷனுமே பெண் வீட்டுக்காக தான் டெசிஷன் எடுக்கிறாங்க. இனி ஆண் வீட்டுக்காக டெசிஷன் எடுக்க முடியவில்லை. பெண் கொடுத்தாதான். இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. பெண் டாமினேஷன் தலை தூக்குது. இப்ப அன்னைக்கு ஆண் வந்து எதெல்லாம் செய்தாங்களோ, இப்ப டீசெண்டா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருதுன்ற மாதிரி டீசெண்டா சைலண்டா வந்து அது நிறைய கான்சன்ட்ரேஷன்ல இதுதான் நடக்குது. இது ஏன்னா பெண் வீட்டுக்காரன் கொஞ்சம் அதிகமா சப்போர்ட் பண்றீங்க. அது கொஞ்சம் நான் ஒரு ஜோதிடரா சொல்றேன், நிறைய கான்சன்ட்ரேஷன் வர்றதுல நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது கணவன் மனைவி உறவுகளை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுது. இப்ப கணவனுக்கான ஸ்பேஸ் வந்து அங்க டல் அடிச்சிருது. ஓகேங்களா? அம்மா வீடு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுக்க அங்க வந்து டல் அடிக்குது. இதுதான் கிளைண்ட். எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நான் அதை ஷேர் பண்றேன். இன்னைக்கு பெண் தான் முடிவெடுக்கிறாங்க. ஒரு இப்போ பெண் வீட்டுக்காரர் ஓகே சொல்லிட்டாங்களா, பெண்ணு தரன்னு சொல்லிட்டாங்களா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஆண் தான் முடிவு எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு பெண் வீட்டுக்காரர் தான் முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி பெண் வீடு, தாய் வீடு வந்து அவங்க நிறைய ஸ்பேஸ் அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுனால ஏதோ கணவன் மனைவிக்குள்ள எல்லாருக்குமே, அப்போ பெண்ணை பெற்றவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அதை ஒரு சின்ன சண்டை வருதுன்னா பெண் வந்து அப்படியே சைலண்டா அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க. அம்மா வீட்டு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கறதுனால இங்க கணவன் சைட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன்ல நிறைய வருது. இது நிறைய ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்சல்டேஷன்ல ஒரு தம்பி வந்தாரு. அவரும் அம்மா வீட்டுல இல்ல, இவங்க 2 பேரும் சென்னையில தான் இருக்காங்க. 2 பேருக்கு ஏதோ ஒரு சின்ன கருத்து மோதல் வருது. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. 6 மாசமா அங்கேயே தான் இருக்காங்க. இவர் வந்து தனியா தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு தடவை மனைவி கூப்பிடலாம், சரி வாமா அப்படின்னு கூடும்போது மாமனாரும் அவரை திட்டுறாங்க, மாமியாரும் அவரை திட்டுறாங்க, மனைவி 3 பேரும் சேர்ந்து அவரை திட்டுறாங்க. இந்த மாதிரி 3 பேரும் என்ன திட்டுறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஸ்பேஸ்ல வந்து பர்சனலுக்குள்ள கணவன் மனைக்குள்ள சண்டை வரும். அது அவங்களே கூட காம்ப்ரமைஸ் ஆகிப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ பெண் டாமினேஷன் நடக்குது. பெண் வீட்டுக்கார் ரொம்ப கொஞ்சம் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கறதுனால இந்த குடும்ப உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஜாதகங்கள், இந்த மாதிரி நல்ல ஜாதகங்கள் இதுல பெருசா குறைபாடுகளே இல்லை. இதுல என்ன குறைபாடுகள் இருக்கு? ஆனா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற மாதிரி இவங்க ஜாதகம் பாக்குற அளவுக்கு ஏன் வருதுன்னா, அம்மா வீடு நிறைய ஸ்பேஸ் தராங்க. அதை இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அம்மாவையும் மிஸ்யூஸ் பண்றாங்க, அம்மா வீட்டு அந்த ஃப்ரீடமே மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால கணவர் வந்து டம்மி ஆகுறாரு.
அதுதான் வர கன்சல்டேஷன் எல்லாம் அதை தான் சொல்லுது. சப்போஸ் இப்போ இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டாங்கன்னா அந்த மனைவி போய் கணவன் தான் தனியா போறாரு. தனியா போனா மாமனாரும் திட்டுறாங்க, மாமியாரும் திட்டுறாங்க, மனைவியும் திட்டுறாங்க. அது ஆக்சுவலா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கலாம். இப்போ ஆணுடைய நிலைமை அப்படிதான் ஆகுது. அது அந்த மாதிரி கொஞ்சம் பெண் வீட்டுக்காரர் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ பெண் வீட்டுக்காரர் தான் முடிவு எடுக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. பட் குடும்ப உறவுகள், குடும்ப அமைப்புகள் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். அதை நிறைய டைவர்ஸ் கேஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ மேட்ரிமோனியில பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டைவர்ஸ் ஆகிடும். குடும்ப உறவுகள் எல்லாருக்கும் தனியாவே இருக்க முடியாது, ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் உடைக்காம பாத்துக்கிறதுக்கு பெண் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃப்ரீடம் கொஞ்சம் ரொம்ப கொடுக்குறீங்களோன்னு கன்சல்டேஷன் நல்லா தெரியுது. அதை மாதிரியான ஜாதகங்கள், அதை மாதிரியான கன்சல்டேஷன் நிறைய வருது. பசங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்போ ஆனா பொண்ணு வந்து இப்போ பொண்ணுங்க சைடு கொஞ்சம் ரகட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப டாமினேஷனா இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சு. இப்பெல்லாம் வந்து ஆண் வந்து ரொம்ப துன்புறுத்துறா, ரொம்ப டாமினேஷனா இருக்காரு அப்படின்ற கன்சல்டேஷன் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஆண் சாஃப்ட் ஆயிட்டான். பட் பெண் வீட்டுக்காரர் கொஞ்சம் புரிஞ்சுங்க, ஸ்பேஸ் தாங்க உங்க பெண்ணுக்கு. பட் அது கொஞ்சம் ஓவரா இருந்தா பெண்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதை அம்மாவையும் மிஸ்யூஸ் பண்றாங்க, அம்மா வீட்டு அந்த ஃப்ரீடமா மிஸ்யூஸ் பண்ணி கணவனை டம்மி ஆக்குறாங்க, ஓகேங்களா. அதை கொஞ்சம் பாத்துங்க. இந்த ஜாதக கணவன் மனைவி நல்லா இருக்கு, அழகா சுக்கிரன் இவ்வளவு வலுவா அமைஞ்சிருக்கு, 7ஆம் அதிபதி அழகா அமைஞ்சிருக்கு. பட் இவங்க வந்து இந்த சின்ன வயசுல கணவனை கூட அவ்வளவு க்ளோஸா இருக்கலாம், பட் இருக்க முடியல. அதுக்கு இந்த சந்திரன் தாய் வீடுன்றதுனாலையும் சந்திரன் மனோகாரகன்றதுனாலையும் இந்த அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. அதனால அது இவங்க கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா. அங்க இவங்களை யாருமே கேட்க மாட்டாங்க, அம்மா வீடு ஃபுல் சுதந்திரம் கொடுக்குறாங்க. அது பிஃபோர் மேரேஜ் ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் இப்போ இவரு தனியா, இப்போ திருமணமாகியும் பாதி நாள் இவர் தனியா தான் இருக்காரு, இவருடைய கணவர். அப்படின்னும் போது அவங்க அப்பா அம்மா வந்து அதை ஃபீல் பண்றாங்க, ஓகேங்களா. அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதுதான் சொல்ல வந்த கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பண்றோம், ஓகேங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.